மாயமழைக்குள் 3 நண்பர்கள் மாலையின் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆதித்யா, ரகுல், நீரா என்ற 3 சிறுவர்கள் மழைக்குப் பிறகு தங்கள் வீட்டின் அருகே இருந்த காட்டில் சுடுசுவையான மொட்டை மாடியில் அமர்ந்து அசைவற்ற வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். இந்த மழை எப்படி வேற மாதிரி இருக்கு தெரியுமா? மழை ஒவ்வொரு முறை வந்தாலும் இதே மாதிரி தானே இருக்கும். மழை இல்ல, மாயமழை. மாயமழைனா என்னது? இந்த மழை நமக்கு அற்புதமான அனுபவங்களை கொடுக்கும். ஆனால் அது எப்படின்னு நமக்கே மாயம்னு நீ சொல்றே, இதே மாதிரி மழையில நாம எதுவும் சந்திக்கல. வேண்டுமானாலும் கேட்டா அது நிஜமாகும்னு சொல்றாங்க. அவர்கள் மூவரும் அந்த மாய மழையில் எதையும் வேண்டிக் கொள்ள முடிவு ஒரு மந்திர உலகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய இமயமலை மேல இருந்து பரபரப்பாக சறுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மந்திர பூங்காவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாய மழையில் மூவரும் தங்களது ஆசைகளை விரும்பி காத்திருந்தனர். ஒரு நிமிடம் அமைதியாயிருந்தது. பிறகு மழைத்துளிகள் மெல்லிய ஒலி எழுப்பின. அதனுடன் மூவரும் தங்கள் ஆசைகளை மெய்ப்பிக்க தயாராக இருந்தனர். நான் உன்னை காண விரும்புகிறேன். இமயமலை மந்திர பூங்கா என் முன்னால் தோன்றிவிடு. உடனே வானத்தில் ஒரு வண்ணமயமான கேயாம்புகளை உடைய மரம் தோன்றியது. அது மாய உலகின் நுழைவாயிலாக காட்சி அளித்தது. பெரிய பனிமலை தோன்றியது. அந்த நிமிஷத்தில் அவர்களது முன் ஒரு அழகான பூங்கா தோன்றியது. அதனுள் வண்ணமயமான பூக்கள், குளிர்ந்த காற்று மற்றும் தங்க நிழல்கள் இருந்தன. மூவரும் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த மாயமழை நமக்கு ஏதோ மந்திரத்தை நாம இதெல்லாம் நம்ம கற்பனைகள்ல மட்டும்தான் நினைச்சோம். உண்டாகவே இல்லாத அனுபவம். நமக்கு இதை சுவைப்பட்டு நமக்கு எது உண்மையானது என புரிந்து மாய உலகில் மூவரும் சந்தித்த எல்லாமே வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருந்தது. அங்கு எது நடந்தாலும் அதற்குள் உள்ள மர்மங்களை அவர்கள் அவ்வப்போது அடைந்தனர். அந்த மாய மழை அவர்களை மகிழ்ச்சியிலும் சில நேரங்களில் திகைப்பிலும் ஆழ்த்தியது. மறுநாள் மூவரும் அப்பாடாய் திரும்பி தங்களது வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் மழையின் மாயத்தை பற்றி கலந்துரையாடினர். இந்த மழை நம்ம வாழ்க்கையை மாற வச்சு மழையில எதை வேண்டுமானாலும் கேட்டோமா, அது நிஜமாக்கப்படுவது எல்லாமே நமக்கே உரியது. ஆனால் அதற்காக நம்மால் அன்பு, நம்பிக்கை மற்றும் பயணத்தை தொடரும் தைரியம் மகிழ்ச்சியுடன் திரும்பி தங்களது மாய மழையின் அனுபவங்களை நினைவு கூர்ந்தனர். அந்த மாயமழை அவர்கள் மூவருக்கும் உற்றபட்ச அனுபவங்களைத் தந்தது. அது உண்மையான நம்பிக்கையையும் அன்பையும் அவர்கள் உணர்வதற்கான ஒரு வழியாக இருந்தது. 3 நண்பர்களின் இந்த மாய மழைக்குப் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் மாயம் நிறைந்த புதிய பயணங்கள் மெல்ல மெல்ல தொடங்கின. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களது மனதில் அந்த மாய மழையின் மர்மங்கள் நெஞ்சில் ஒலித்துக் கொண்டிருந்தன. மூவரும் அவற்றை தாண்டி வாழ்ந்து மறுமுறையும் அற்புத அனுபவங்களை எதிர்நோக்கி தங்களது அடுத்த பயணத்தை திட்டமிட்டனர்.